வணக்கம் நண்பர்களே. பிழைப்புக்காக எல்லா ஜீவராசிகளுமே ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கால நேரம் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில கால நேரங்கள் நமக்கு வாரி கொடுக்கும், சில கால நேரங்கள் நம்ம காலை வாரி விடவும் செய்யும். ஆனால் சில கால நேரங்கள் கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து இரையை பிடிக்கணும். அப்படி சில ராசிகள் இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த கொக்கு மாதிரி அமைதியாக இருந்து ஜீவனம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடகராசி கடக லக்னம், இவங்களை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பெருசாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிறைய விஷயங்களை கோட்டை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா தானாகவே தட்டி போகும். இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அல்லது இவங்க வேணும்னு எதையும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் அது தானாகவே நடக்கும். அப்போவும் அந்த சூழ்நிலையில் இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. எதுவுமே அப்போதைக்கு புரியாது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஐயோ இதுதானா, நம்ம அப்போவே இது தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருக்கலாமே, அப்போவே தெரிஞ்சிருந்தால் சுதாரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்க கேர்லெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க, குறிப்பாக கெரியர் ரிலேட்டடாக. ஏன்னா ஆல்ரெடி கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெரியர் ரிலேட்டடாக நிறைய அலைச்சல்கள், டென்ஷன்கள், அப்புறம் அந்த தண்டச்செலவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா பிஸ்னஸ் போகும், ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு தண்டச்செலவு வந்துடும். காசு ஒரு பக்கம் நல்லா வந்துட்டுருக்கும், ஆனால் அந்த காசு எந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்க எல்லாருமே இந்த கெரியர் ரிலேட்டடாக கிடைக்கக்கூடியதில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் அவங்க சிக்கலில் இருப்பாங்க. மேலே கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் ரிலேட்டடாக பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ கடகராசி கடக லக்னக்காரங்கள்லாம் கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. எதுவுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கும்போது ரொம்பவுமே சர்வசாதாரணமாக தான் தெரியும். ஆனால் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது புரிய வரும், ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சா அப்படின்னு. அதனால் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களாம் இந்த தேவையில்லாத வேலைகளை இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ட்ரை பண்ணி தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறது, வெட்டி செலவு பண்ணுறது, இல்லை நான் முன்ன பின்ன தெரியாத விஷயங்களில் போய் தலையிடுறது, ஒரே வேலையை திரும்ப திரும்ப டைம் பாஸ்க்காக செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் இங்கே திரும்ப திரும்ப ஃபோக்கஸாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, மற்ற ராசி லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெரியர் ரிலேட்டடாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், யோகம் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் நாளைக்காக கொடுத்துட்டு போகும். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த திடீர் அதிர்ஷ்டம், யோகம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வேலை செய்யாது. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு தான் எல்லாத்தையுமே சமாளிச்சாகணும். அதனால் கெரியர் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் ஆகுங்க. அம்மா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ட்ரை பண்ணி போய் எதிரையும் போய் மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.